இப்பிரபஞ்சம் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயல்பாகவே ஒரு கடமையை வச்சிருக்குது. ஒரே ஒரு கடமையை மட்டும்தான் வச்சிருக்குது. அந்த கடமையை நீங்கள் செஞ்சீங்களாம்னு சொன்னால் உங்கள் வாழ்வு வளமானதாக மாறும். இந்த கடமையை நீங்கள் செய்யாமலுக்கு போனால் நீங்கள் கஷ்டத்தில், துன்பத்தில், துயரத்தில் போய் முடிவீங்க. அது என்ன கடமை? நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உரிய கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்தால் தான் பிரபஞ்சம் என்றால் என்ன என்பதை உங்களால் பார்க்க முடியும், அதை அனுபவிக்க முடியும், அதை உணர முடியும். ஆகவே தான் நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிவதற்கு அந்த அறிவதற்குரிய அந்த கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முதல் கடமை. ஆகவே நீங்கள் அந்த கல்வியை கற்றுக்கொண்டால் நீங்கள் உங்களை யாரென்று அறிந்து கொள்வீங்க, பிரபஞ்சம் என்னென்னு அறிந்து கொள்வீங்க, அதை நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க. அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை வளமானதாக மாறுது. அப்படின்னு சொன்னால் மந்திரங்கள் அனைத்தும் உங்கள் வசமாகுது. நீங்கள் அதை நீங்கள் கற்றுக்கொள்ளாவிட்டால் கவலை, துன்பம், துயரம் அப்படின்னு சொன்னால் தோல்வியில், துன்பத்தில், துயரத்தில் உங்கள் வாழ்க்கை பெய்திடும். இந்த கல்வியை நீங்கள் எப்படி கற்றுக்கொள்வது என்பதை நான் இங்கே கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் அதை கற்றுக்கொள்ளுங்கள். இதை மட்டும்தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. ஏன்னு சொன்னால் இந்த கல்வி, அதாவது நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறியறதுக்குரிய கல்வியை நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையாண்ட எல்லாம் வீடு, மனைவி, உள்ள குட்டி, சாவு, வாழ்வு, கடவுள், அதா இதா ஆலய பொழி 64 கிளியர் ஆகிடும். அதனால தான் இது மட்டும்தான் கடமை ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஆகவே தான் இந்த கல்வியை கற்றுக் கொடுக்கும் ஆசானாக நான் இருக்கிறேன். என்னுடைய சொல், செயல், அங்கீகாரம் அனைத்துமே இதற்குரிய கல்வி, அதற்குரிய வீடியோ இது. நீங்கள் இதை கற்றுக்கொள்ளுங்கள். சரி, ஒரு உயிரோடுள்ள ஞானமடைந்த ஒரு சித்தர் தான் உங்களுக்கு இந்த கல்வியை கற்றுக் கொடுக்க முடியும். பல்கலைக்கழகம் கற்றுக் கொடுக்க முடியாது, பாடசாலை கற்றுக் கொடுக்க முடியாது, விஞ்ஞானம், தொழில்நுட்பம் அதெல்லாம் இந்த கல்வியை கற்றுக் கொடுக்க மாட்டுது. ஒரு உயிரோடு உள்ள ஞானமடைந்த ஞானிகிட்ட நீங்கள் சரணடைந்தால் அந்த சரணாகதி மூலம்தான் நீங்கள் இந்த கல்வியை கற்றுக்கொள்கிறீங்க. அதாவது இது என்ன கல்வின்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்குள்ளே பார்க்க கற்றுக்கொள்கிறீங்க. உங்களுடைய மனதின் பிடியிலிருந்து நீங்கள் விடுதலை அடைகிறதுக்கு கற்றுக்கொள்கிறீங்க. உங்களுடைய மனதின் பிடியில் நீங்கள் சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ளே பார்த்துக்க மாட்டீங்க. உங்களுக்கு மந்திரங்கள் எல்லாமே இருள் அரைக்கும். உங்களுக்குள்ள ஒரு ஒளி இருக்காது. ஆகவே உங்களுக்குள்ள நீங்கள் ஒரு ஒளியை ஏற்றிக்கொண்டால் தான் இந்த கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. இந்த கல்வியை கற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு பார்வை இருக்குது. இந்த கல்வியை கற்றுக்கொண்டால் தான் நீங்கள் பிரபஞ்சத்தை உணர முடியும். ஆகவே இந்த கல்வியை கற்றுக்கொள்வது தான் முதல் கடமை இருக்குது. இந்த கடமைக்கு நீங்கள் இந்த கல்வியை கற்றுக்கொள்கிறதுக்குரிய ஆசானாக, குருவாக நான் இருப்பதனால் எனக்கு சத்குருன்னு பேர் வச்சிருக்கேன். அதனால் அதுக்குரிய வீடியோ தான் இது. ஏற்கனவே பல இதற்கு முதல் அப்லோட் பண்ண வீடியோக்களில் ஒரு குரு எப்படி அந்த கல்வி உங்களுக்கு கடத்துகிறார், அதை எப்படி செய்கிறார், அது என்ன மாதிரி பண்ணுறார் என்றதை நிறைய விளக்கங்கள் நம்ம ஏனைய வீடியோக்களில் சொல்லியிருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது நான் சொன்னது சூத்திரம். நீங்கள் பிறந்ததுக்கு எது செயலாட்டியும் உங்களை நீங்கள் யாரென்று அறிகிற அந்த கல்வியை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மந்திரங்கள் அனைத்துமே வசம். நீங்கள் எல்லாத்தையும் சரியாக செய்வீங்க. உங்களோட தொழிலை சரியாக செய்வீங்க, உங்கள் பிள்ளைகிட்ட சரியாக பார்த்துக்குவீங்க, உங்களோட சாவு வரும்போது அதை சரியாக கையாளுவீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் துன்பம்ன்றதே வராது. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறது இல்லை. அதுக்குள்ளே இதுக்குள்ளே அங்கேக்குள்ளே நிலத்தில் விழ நீரில் விழ எனக்கு பிரச்சனை ஒன்றுமே நீங்கள் சொல்ல போகிறது இல்லை. நீங்கள் உங்களுக்கு போதுமானவராக மாறிக்கொள்வீங்க. இந்த கடமை இதை தான் நீங்கள் செய்ய வேண்டியது. பிறந்ததுக்கு இந்த கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்கிறதுக்கு உங்களுக்கு உயிரோடு உள்ள ஒரு குருநாதர் வேணும். இந்த கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்கிறதுக்கு இப்போ நீங்கள் சுவாசிக்கிறதுக்கு பணமாக செலுத்துறீங்க இல்லை. அதே மாதிரி இந்த கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்கிறதுக்கு இமயமலைக்கு ஓடவும் தேவையில்லை, மலையோடைக்கவும் தேவையில்லை,
உங்களால் எந்த காரணம் சொல்ல இயலாது. எனக்கு சோம்பில்லைன்னு சொல்ல இயலாது. எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல இயலாது. ஒன்றுமே சொல்ல இயலாது. என்னன்னு சொன்னா, இது உங்களுக்குள்ள நீங்க பார்க்குற கல்வி அது. ஆகவே நீங்க சுவாசிக்கிறதுக்கு நீங்க பணம் செலுத்த தேவையில்ல. அதே மாரி இந்த கல்விய நீங்க கற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு தீவிரம், உங்களுக்கு அந்த தேவைதான் வேணும். அப்படி உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் அதில் தீவிரம் இருந்தால் நீங்க இந்த கல்விய கற்றுக்கொள்வீங்க. இதுக்காக நீங்க வேற எங்கே அந்த சிலைக்கிட்ட போறதோ, இந்த போறதோ, கால தூக்கி மேல வச்சுக்கிறதோ, இது அதெல்லாம் இல்ல. ஆகவே இயல்பாகவே இத கடமையாக்கியிருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க சுவாசிக்கிறீங்க. அது உங்களுக்கு ஃப்ரீயா நிக்குது. நீங்க சுவாசிச்சு தானே ஆகணும். அதே மாரி இந்த கல்விய நீங்க கற்றுக்கொண்டு தான் ஆகணும். இந்த கல்விய கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசானாக நான் இருக்கிறேன். இந்த கல்விய நான் சொன்ன இந்த கல்விய வந்து உயிரோடு உள்ள ஞானமடைந்த ஒரு சித்தர் நீங்க சரணடைந்தது இந்த கல்வியை நீங்க கற்றுக்கொள்வீர்கள். இதெல்லாம் நீங்க என்னெல்லாம் செய்யலாம், எவ்வளோதான் கோயிலுக்கு போகலாம், வணங்கலாம், அது செய்யலாம், இது செய்யலாம், என்ன செஞ்சாலும் நீங்க அந்த காதலில் வாழ்ந்துக்க மாட்டீங்க, இல்லாட்டி நிம்மதியை அடைஞ்சுக்க மாட்டீங்க, சந்தோஷத்தையும் திருப்தியும் அடைஞ்சு கொள்ள மாட்டீர்கள். நீங்க இருட்டில் உளருவீங்க. ஆகவே நான் யார் என்றது சொல்லிட்டேன். இதை நீங்கள் எப்படி கற்றுக்கொள்கிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் உயிரோடு உள்ள ஒரு ஞானிகிட்ட சரணடைந்தால், அவர் மீது அன்பு நம்பிக்கை பக்தி வைத்தால், அது அந்த கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்கிறதுக்கு ஆயத்தமாகிட்டீங்க. அது ரெடி ஆகிட்டு. எதை கற்றுக்கணும், எது கடமை, அதை எப்படி கற்றுக்கொள்கிறதெல்லாம் இங்கே கிளியராக சொல்லியாச்சு. மற்றது என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து எனக்கு வாரீங்க, எனக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு நீங்கள் வரலை, கற்றுக்கொள்கிறதுக்கு நீங்கள் வாரீங்க. நான் எங்கும் அடிக்கடி சொல்கிறது வந்து ஒழுக்கம் உயிரும் ஓம்பப்படும்னு சொல்லி என்னுடைய சேனலில் உள்ள ஏனைய வீடியோக்கள்லேயும் பல உங்களுக்கு தேவையான நிறைய விடயங்கள் அங்கே நான் சொல்லியிருக்கேன். அது எல்லாத்தையும்